பார்த்து மாட்டேன் ஊது அன்பு வணக்கம் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே காலையில் கடை சென்று மாநில விடுதலும் எழுதும் விவசாய படிக்கிற மக்கள் தென்னகத்திலே நாளை கிளைக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமற்ற உட்கார்ந்துக்கூடிய அருமை தாய் தமிழ் வணக்கம் நானாகிய தமிழனுக்கு அன்னி நாடு அன்னினை கொண்டு சொல்லி வீர தமிழ் வாழ்த்தரும் கட்ட மன்னர் ஊமத்துறை கொண்டிருக்கும் கணக்கனாகவும் கணக்கமில்லையாகவும் 18 விடுவர் இல்லை வணக்கம் வணக்கமா வணக்கம் நாடகத்துக்கு தர்றேன் நல்ல பெருசா கொடுனே என்னத்தை பெருசா தர போறேன் என்னத்தை தர்றேன்னு காலையில் கொடுப்பது சம்பளம் ஆமா நான் என்ன கொடுக்குறது தெரியுமா நாட்டு மக்களுக்கு வழங்குறதாக நமக்கு 4 பேத்துக்கு வழங்க கோச்சிக்க மாட்டீங்க ஏமா அதாக 4 பேத்துக்கு வணக்கம் தர சொன்னேன் ஓஹோ அந்த வேலையை மக்களும் வந்த வேலை வந்து விட்டு சொந்த வேலை மக்களும் எப்படி பார்க்க வேண்டும் சொந்த வேலை கண்ணகத்துவ பார்க்கணும் ஆமாப்பா
லட்சம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா. அது 1 லட்சம் 2 லட்சம் திருடி பழகணும். திருட்டு பையன் யாரு நீ? அது வீசீரபுத்திர ஆட்டம். திருடி பழகிற மந்திரி இல்ல எந்திரி. ஐயோ இன்னைக்கு வந்திருக்க அரசர்கள் அப்பேற்பட்ட அரசர்கள் தெரியுமா? டே அப்பா கட்டமான ஊமத்திர பண்டாரு எப்பேற்பட்ட அரசர்கள் தெரியுமா? அடியோ விடிய விடிய வேலை பார்ப்பாங்க விடியாத ஐயோ அப்படி இருப்பாங்க. ஏன்னா மன்னருக்கு அப்படிப்பட்ட மன்னருக்கு அந்த காலத்துல வச்சிருக்க பாரு இருக்கட்டும். ஏன்னா அந்த காலத்துல வச்சிருக்க இரும்பு கத்தியை வச்சுக்கிட்டு அங்கனே சொல்லிட்டு கிடக்குறாங்க. நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே பல பல பலன்னு சொல்லிச்சுட்டு இருக்கு மாத்தியா. ஏன் எதுக்கு எதுக்கு? இதெல்லாம் ஊரு சொத்து. ஊரு இதெல்லாம் மக்களுடைய சொத்து. அப்ப கலட்டி கொடு. யாரு ஊரு சொத்து சொல்றீல்ல? ஆமா அனைத்துமே கலட்டி கொடு. அனைத்துமே கலட்டி கொடுக்கணும். காலையில கலட்டி கொடுக்க முடியும். கோமணம் கூட மிச்ச கூடாது. கொடுக்கவே மாட்டேன் பாரு. இப்ப கொடுக்க மாட்டேன். விடியால கேட்டது நான் கொடுத்துருவேன். ஆக தமிழனுக்கு அன்னியனை கொண்டு சொல்லி வீர சமத்துவம் கட்ட மன்னர் ஊமத்திர வாண்டர் வாழ்ந்தவர் சமயத்தில் ஆனாய் மேலுக்கு போகப்பட்ட அன்னியனோட துறைமகள் பல ஊருக்காக பேட்டு கண்புக்காக மீட்டிங் அழைப்பு அங்கெல்லாம் செல்லவில்லை. எங்கே? திருநெல்வேலி, நெய்வேலி, கொட்டாளம், திருச்சி, தெற்கில்கோட்டை என்று சொல்லப்பட்ட பல ஊருக்காக மீட்டிங் அழைப்பு அங்கெல்லாம் செல்லவில்லை. கடைசியாக இறுதியாக ராமநாதபுரம் இருகுணமன்றத்தை மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். கட்ட மன்னர் ஊமத்திர வாண்டியரும் நம்பத்துவார்கள் மதிமந்தியும் சென்றிருந்தோம். அங்கே சென்று பார்க்கும் பொழுது ஜாக்க துரைமுகன் என்னுடைய மன்னர் வீரவாண்டு கட்டம சிவத்தை வரி கற்க என்னுடைய மன்னர் மறுக்க மறுப்பாள மேலடி மொழிப்படுத்தி விட்டான். சண்டாள பாதுகன் மொழிப்படுத்தி விட்டான். அப்பொழுது இளைய பாண்டிற்கு கண்கள் சிவந்து கொண்டது, மேசை துளைத்துக் கொண்டிருந்தது. அண்ணா அண்ணா உறவினார் வாழை அண்ணா எனக்கு விடை கொடுங்கள் அல்ல பாதகாலிக்காக வெற்றி வெற்றி வகை வெற்றி வெற்றி வகை அண்ணா என்று கூறினார்கள். தம்பி பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் தம்பின்னு மறுத்து பேசி விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் துப்பாக்கி பேருங்கள் அந்த காரணத்தை கொண்டு பல ஆய்வுகள் அந்த காரணத்தை கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் தம்பி என்று மறுத்து பேசி விட்டார்கள். அதற்கு பிறகு மாட்டு மாமன் துறைமார்கள் இவருடைய மாமன்னர் வீரபாண்டி கட்ட மசரை ஊமத்திர வாண்டரை அம்பத்துவார்களை தன்னும் திறமையாக மறைத்து சிறைச்சாலை அழைத்து விட்டார்கள். என்னை மட்டும் தந்தனம் தாளாவதில்லை, தப்பித்து சென்று விடுவோம் என்று சொல்லி 7வது சிறைச்சாலையை எதிர்ப்புலை போட்டு அழைத்து விட்டார்கள். அது மட்டுமில்லை, கோட்டுகளை சுத்தி தீட்டி வைத்து விட்டார்கள். தேவிஜக்குமார் கிட்ட அணுகாதபடி தேவிஜக்குமார் கதுவோடு வட்டமிட்டுக் கொண்டு பல நாடு சென்று வாழ்வீச்சு மன்னன் பகுதூர் வெள்ளியதிபத்தை சென்று சொப்பனம் சாய்த்தார். வாழ்வு இழக்கம் செய்து வெள்ளை புறமலை வந்து ராமநாதபுரத்தை இடித்தார்கள். தனியோ தரையாக்கிறார்கள், மண்ணோடு மண்பட ஆக்கிறார்கள். அழைத்து சென்று விட்டார்கள். யாரை? கட்ட மன்னர் ஊமத்திர வாண்டரை அம்பத்துவார்களை அணிவிகள் அழைத்து சென்று விட்டார்கள். என்னை மட்டும் ஏன் விட்டு சென்றார்கள்? எதற்காக விட்டு சென்றார்கள்? ஒன்றுமே புரியவில்லையா? வாடினி விலகின சிறைச்சாலை 40 நாளாக அண்டமிடத்திலே அடிபட்டு விதிபட்டு வாடினை வதுகினை சிறைச்சாலை 40 நாள் கிடைத்து துறைமார்கள் வைத்தார்கள். தானாவை ஈத்தார் 8 லட்சம் பொம்மை 10 லட்சம் நாளை ஒரு காரணம் யாரு? தானாவை இவளை தூக்கில போட வேண்டும் என்று சொல்லி பிறங்கையை கட்டி இழுத்து சென்றார்கள் சின்ன மாநகரத்திற்கு. இழுத்து சென்றார்கள் சின்ன மாநகரத்திற்கு. சின்ன மாநகர செல்ல நான் போய் வண்டி போட சரியா இருந்திருக்கு. கணக்காரச்சு முருகேஷ் என்னது இருக்குது? நான் எதுக்கு போறேன்? தூக்கு மாடைக்கு கூட்டி போறாங்க. தூக்கு மாடைக்கு போன என்ன இருக்கும்? தூக்கு கயிறு இருக்கு. தூக்கு கயிறு பார்த்த உடனே எடுத்து சிந்தனை இடித்த முடிவை துரைமார்களே என்னை கொள்வது சத்தில் எடுத்துக் கொண்டு வருவீர்கள். கட்ட மன்னர் ஊமத்திர வாண்டரை எப்படி விடுப்பார்கள் என்று கூறினேன். அப்படி ஆங்கில துரைமார்களை வைத்தார்கள். கட்ட மன்னர் ஊமத்திர வாண்டரை கையில அப்படியே கையில முடிச்சு கொடுக்க சொல்றாங்க. கை முடிச்சு கொடுத்துட்டேன் ஐயாப்பா. சரி முடிச்சு கொடுக்க சொல்றாங்க. கையில முடிச்சு கொடுத்து வச்சுக்க. இத்தனை நாள வேலை பார்த்துக்கு மரியாதை இருக்குதா? இல்ல இருந்ததுக்கு மரியாதை இருக்குதா? அவர்கள் தந்திரத்தை பேசணும்னு அவங்க விட்டாங்க பாரு. என்ன விட்டுட்டாங்க. விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்து மட்டும் பார்த்தாது. எனக்கு வயிறாறு விருந்து 48 நாள் சோறு கிடையாது. சோறே இல்ல. சோத்துக்கு என்ன பண்ண? சுப்பிரமணியன் கடன் கேட்டேன். கொடுத்தாரா இல்லையா? யாரு? சுப்பிரமணியன். குலக்கிழமை முருகப்பெருமாளை வணங்கி கொண்டு நல்ல உசுறு 48 நாள். சரி உங்க 4 பேர்த்து உசுராடு இருந்தா இப்பவே முடியாம தான் உட்கார்ந்து. இப்பவே முடியாம ஓடி போயிட்டேன் பாரு. 2 ஆளை சமாளிக்க முடியல. அதானே கேட்டேன். பிள்ளை செய்வ வெள்ளாள பிள்ளை. சரி ஜெயில வெள்ளாள பிள்ளை என்றால் 48 தினங்களை அவங்க விட்டு அடி வாங்கி மிடி வாங்கி
கஞ்சி தண்ணி இல்லாம இருக்கு, சோறே இல்ல. சோறே இல்ல. சரி. அவங்க என்ன செய்ய தெரியுமா? முருகேஷ் எனக்கு நாய்க்குடி அரிச்சத்தை ஆக்கி சரி. அப்படியே விட்டு விட்டாங்க பாரு. ஒரு ஆளுக்கு செலவு பண்ணி எடுத்துட்டு இருப்ப. அடே அப்பா ஜனப்பண்ணி திங்கிறது இல்லடா தம்பி, என்ன மனுஷன் சாப்பிடக்கூடியது. சரி. எனக்கு வாழையில போட்டு அப்படியே கொட்டு விட்டாங்க பாரு. நான் ஒரே ஆள் சாப்பிட்டேன். சரி. 48 நாளும் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருப்பேன்? இந்த மேடை நீ ஏது நிப்ப. மேடையே நிப்பேன். ஆமா. எச்சி அலமா போச்சு பத்தியா? சரி. பத்தி வடமா போயிருச்சு. நல்ல உசுறு 48 நாளைக்கு இருக்கு. அதானே கேட்டேன். தம்பி முருகேஷ் சொன்ன அவங்க பார்த்து இந்த சாப்பிட்டோன்னு எனக்கு தெம்பு வந்துருச்சு. ஆமா. தகுதி வந்துருச்சு. சோறு நடி தகுதி வந்துருச்சு. ஏன்னா சோறு இல்லாத கஞ்சி இல்லாத கறக்கா. ஆமா. கஞ்சியை குடிச்சா அப்படியே சும்மா கிண்ணு இருக்குது, தெம்பா இருக்கும்ல. தெம்பா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க தெரியுமா? துறைமா இருக்க அண்ணன் வாங்கின போலாம், அண்ணன் கிளம்புகிற போலாம், வாங்கின போலாம். வர முடியாது. இல்ல உங்களே இல்ல துறைமா இது வித்தது வாங்கலை போலாக. துறைமகளே 40 நாட்களாக அண்ணா காரணத்தை கொண்டு எட்டி கல் வைக்க முடியவில்லை. எனக்கு தண்டிக பல்லாக்கு வேணும்னு கேட்டேன். தண்டிக பல்லாக்கா? தண்டிக பல்லாக்கு பூ பல்லாக்கா? அது உனக்கு செய்யற பல்லாக்கு. சொர்க்க ரதம் அது மிருதங்காரர் செய்யறது. எப்படி இன்னைக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த வேலைக்கு தானே போயிட்டு வந்து அதே வேலைக்கு தான் அழைகிறாங்க. அதே வேலையை தான் அழைகிறாங்க. ஏன்னா அந்த வேலைக்கு இல்ல எனக்கு மந்திரிக்கு மரியாதை செய்வது தண்டிக பல்லாக்கு. தண்டி பல்லாக்குனா வெயில் பல்லாக்கு, மூடு பல்லாக்கு. மூணு பல்லாக்குனா என் பல்லாக்க பாத்துருக்கீங்க முடியாது? பார்த்தே இல்லையே. இத்தனை நாளா வந்துகிட்டு இருக்கிற வர போவதான் இருக்கிறேன். ஆமா. என் பல்லாக்க பாத்துருக்கிறியா? உன் பல்லாக்கு நான் பப்பர கேன் இருக்கு. பாத்துருக்க முடியாது. ஏன்னா வெயில் பல்லாக, மூடு பல்லாக்கு, சண்டிக பல்லாக்கு உள்ள அமைத்து தூக்கி வெளியிருந்தார்கள். சின்னமான அகத்தை விட்டு பாஞ்சால குடிச்சு கட்டமான ரூபத்தோட பிடிக்கப்படுற சந்தோஷத்துல தெம்புல எப்படி விடாது தெரியுமா? சென்னையத்தான் தன் கிடந்து அல்லல மாமா தில்லேலம், அல்லல மாமா தில்லேல். நம்ம சென்னையத்தான் தன் கிடந்து அல்லல மாமா தில்லேலம், அல்லல மாமா தில்லேல். நம்ம மோகனோடு போக வேணும் அல்லல மாமா தில்லேலம். சென்னையத்தான் தங்கடந்தி ஏலல மாமா ஏலேலோ, ஏலல மாமா ஏலேலோ, பாஜநாடு போக வேணும் அல்லல மாமா தில்லேலோ. கெட்டு போமானே அந்த கலகார பாவி நல்ல கெட்டு போமானே அந்த கெட்டு போமானு முடிக்கவே ஏலல மாமா ஏலேலோ, அல்லல மாமா தில்லேல். நம்ம கணக்கு சம்பளம் வாங்க வேணும் அல்லல மாமா தில்லேல். மண்ண பொடிக்க வேணும் ஏலல மாமா ஏலேலோ, ஏலல மாமா ஏலேலோ, கணக்கு சம்பளம் வாங்க வேணும் அல்லல மாமா தில்லேலோ. உம்மத்தரையே அந்த கலகார பாவி நல்ல உம்மத்தரையே அந்த சமணப்பட்டி சுப்பிரமணிய உம்மத்தரையே அந்த கலகார பாவி நல்ல உம்மத்தரையே அந்த உம்மத்தரையை முடிக்கவே ஏழல மாமா ஏழலோ, அல்லல மாமா தில்லேல். நம்ம வசந்த சம்பளம் வாங்க வேணும் அல்லல மாமா தில்லேல். மதுரையா பொடிக்க வேணும் ஏலல மாமா ஏலேலோ, ஏலல மாமா ஏலேலோ, அல்லல மாமா தில்லேலோ, உயர்ந்த சம்பளம் வாங்க வேணும் ஏலல மாமா ஏலேலோ. பாதர் வல்லே அந்த கொலகார பாவி நல்ல பாதர் வல்லே அந்த கண்டார பாவி நல்ல பாதர் வல்லே பாதர் வல்லைய முடிக்கவே ஏழல மாமா ஏழலோ, அல்லல மாமா தில்லேல். நம்ம மட்டும் மோதி வாங்க வேணும் அல்லல மாமா தில்லேலோ. மதுரை வெள்ளைய பொடிக்க வேணும் ஏலல மாமா ஏலேலோ, ஏலல மாமா ஏலேலோ, அல்லல மாமா தில்லேலோ, பட்ட பதவி வாங்க வேணும் ஏலல மாமா ஏலேலோ. இப்படி தூக்கிட்டு வந்தாங்க முருகேஷ். வெட்டிக்காரரே நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் நாளே சும்மா இருக்க மாட்டேன். நாளுடைய அரிச்சத்தை வர தந்துட்டேன். அவங்கள பத்தி நையாண்டியா சும்மா நக்கலா நக்கலா நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. எப்படி? மாட்டு மோகன் திருமகன் மாமன்னர் வீரபாண்டி கட்டவன் சரி பூமத்திர பாண்டியனை இவங்களா படிக்க போகணும்னு சொல்லி அவளை பத்தி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. எப்படி தெரியுமா? பள்ளிக்கரையே தின்ன போயங்க அல்லல மாமா தில்லேலம், அல்லல மாமா தில்லேலம். பள்ளிக்கரையே அந்த பள்ளிக்கரையே தின்ன போயங்க அல்லல மாமா தில்லேலம், அல்லல மாமா தில்லேலம். இல்ல பள்ளி போல சுமந்துவா அல்லல மாமா தில்லேலம். பண்டிகரியா தின்ன பயக ஏலல மாமா ஏலேலோ, பண்டி போல நெறியிறாங்க ஏலல மாமா தில்லேலோ. நிமிந்து வா. செம்மத்தூராக பாரு. இன்னும் சொல்றேன் கேளுங்க, விகரமா சொல்றேன் கேளுங்க. இப்படி தெரியுமா? மாட்டுக்கரையே தின்ன போயங்க அல்லல மாமா தில்லேலம், அல்லல மாமா தில்லேலம். மாட்டுக்கரையே அந்த நாடு வேறு சத்த மாடு. அப்பா யார மாட்டுக்கிறீங்க? யார் போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? மாட்டுக்கிறீங்க. ஐயோ ரயில்வேல வந்து என்ன சில்லி கட்டியா? ஆமா என்ன சில்லி
கேட்டேன். நான் கேட்டது காளிப்புலவர் சில்லி. நான் வாங்கி கொடுத்து மாட்டுக்கறி சில்லி. பிள்ளைகள் செய்ய வெள்ளாள பிள்ளை. பேசாத. நீங்க 4 பேர் காளிப்பைகள் தெரியும் எனக்கு. நான் சாப்பிட மாட்டேன். பிள்ளைகள் செய்வ வெள்ளாள பிள்ளை. நான் சாப்பிடக்கூடியவர்கள் இல்லை. நீங்க 4 பேர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் இல்லை. இல்லை சுமந்து வந்த துரைமகன் வெள்ளக்காரக அவங்களை பத்தி சொன்னேன். மாட்டுக்கறி சின்ன பையன் அண்ணனவா மாட்டில்லாத அண்ணனவா மாட்டில்லாத என்னமா ஆடுவோம் உள்ள சுமந்து அண்ணனவா மாட்டில்லாத மாட்டுக்கறியா சின்ன பையன் அல்லலமா மாதில்லேலோ மாடு போல பெரியலாங்க எல்லலமா மாதில்லேலோ அவங்க பாட நான் பாட 10 விட்டு 15 சொல்லு துறைமகளே நிறுத்துங்கள் பல்லாக்கை பாருங்களுடைய எல்லை எங்களுடைய எல்லையிலே மயில்களை என்ன வாசகம் 72 குறியீடு ஐந்து துறைமகள் வைத்தார்கள். இங்கிலீஷ் வச்சுக்க தவறும் தமிழ் வச்சுக்க தெரியாதனாக நமக்கு நிலம் வச்சுல நல்லா போயிருச்சுல்லன்னு சொல்லையா. நல்ல வேலையா போச்சு. அப்படி சொல்லு. நம்ம பகுதி வந்த உடனே எல்லை கல்லை பார்த்த உடனே எல்லை கல்ல என்ன எழுதிப்பாருங்க நம்ம தமிழ் வச்சிருக்கவங்க அவங்க இங்கிலீஷ் வச்சு கொடுக்கவங்க எடுத்து வைத்து கட்டிடு எப்படி தெரியுமா கட்டமண்டு வர சொன்னார் காகம்பரவாத வாஞ்சரை தம்பி 32 வர சொன்னால் ஊக்கமரக்காத வாஞ்சரை மகன் 11 மணி வர சொன்னால் பச்சை பரவாத வாஞ்சரை பரந்த கரை எழுதி பூமியை இதோ அதே வாஞ்சர் 32 வருகிறார் 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 பயந்த போடுங்க 4 பேரு யாருப்பா? என்னை சுமந்து வந்த துறைமார்கள் நாங்கள் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். தப்பித்தோம் பிழைத்தோம். வேற எங்க போகணும்? எங்க போகணும்? மந்திரி போய் யாரை பார்க்கணும்? மன்னரை பார்க்கணும். மசூர் கூட பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. ஏப்பா? எத்தனை நாள் கட்டி வச்சு அழுதுகிட்டு இருக்குது. இதே வேலையாத்தான் இருக்குது. சரி. தை பிறக்க நம்ம இதே வேலையாத்தான் இருக்குது. வேலையா இருக்குது. நம்ம பொண்டாட்டி புள்ளிய போய் பார்க்கணும். நம்ம பொண்டாட்டியா? மானம் கட்டு போயிரு. மரியாதை கட்டு போயிரு. அப்புறம் புளியம்பேட்டுல போகும்போது அது வேற வச்சு போறது. எப்படி போன? நம்ம இடத்துல கணக்கா இருக்கணும். தெரிஞ்சுட்டு எப்படி போனேன்? அதான் நீ செய்யற புத்தலாட்டம். அது நான் எப்படி போறது தெரியுமா? என்னுடைய மனை மக்களை பார்ப்பதற்காக எல்லாமே விட்டது ஓட்டப்படாத நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்று என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய எல்லாமாக விட்டது ஓட்டப்படாத நோக்கி சென்று பார்க்கும் பொழுது என்ன ஆட்சியமாக இருக்கிறது. கணவர் எப்ப வருவார் கட்டளைக்க வேண்டும் சொல்லி காத்திருக்கக்கூடிய அருமமலை பூங்கமரத்து கிளம்பில்லையா? பூஜாவனமா? ஐயோ அருமமனை பூங்கமரத்து காணவில்லை. கணவர் எப்ப வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து வண்ணமாக இருக்கும். கணவர் காணவில்லை சொல்லி நேரம் எங்க போய் பார்க்கிறேன்? நேரம் போய் வீட்டுல போய் பார்க்கிறேன். வீட்டுல போய் பார்க்கிறப்ப வீடு உள்ட்ட போட்டு உள்ள ஆள் இருக்குமுங்க இருக்கவா உனக்கு நீங்க 4 பேர் வந்துட்டீங்க. இன்னைக்கு மட்டும் கூட்டிய விட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பயிர் ஏறாலும் மந்திரிச்சு விட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல ஒண்ணும் முடியாது ஐயா. இங்க அந்த காலத்துல இருக்கிறவங்க மந்திரிச்சு விட்டது. காலையில போன் பண்ணி தர மாசிக்கிட்ட பேசி அது பேசினாலும் கிளு இருக்கு. ஐயாங்கிட்டு என்னுடைய மனைவி வீட்டுல யாரு பாருங்க மனைவியும் மகன் இருப்பார்கள். அப்படி சொல்லி நான் அழைத்தேன் அருமமனை பூங்கமரத்தை. அம்மா பூங்கமரம் அம்மா பூங்கமரம் அழைத்தேன். சண்டல பாதகன் அம்மா பூங்கமரம் அழைக்கின்றேன் யார் என்று கேட்டது. அம்மா நான் தான் கணவன் வந்திருக்கிறேன். அம்மா வீட்டை திறந்து வெளியில் வாருங்கள் என்று கணவனா கணவனா இருக்க முடியாது. நாம அவரை எழுவின சின்னச்சலை கணவர் இறந்து விட்டார். என்னுடைய கணவன் அல்லவன் தெரிவித்து விட்டது. அம்மா மீண்டும் ராமநாதபுரம் எழுபது சிறை மீண்டும் தப்பித்து வந்து விட்டேன். வீட்டு வெளியில் வாருங்கள் பாட்டு கூறினேன். வீட்டை வெளிவந்தால் தண்ணீருக்கு வல்லிச்சிரம் இல்லை. நெத்திக்குழு பூவும் போட்டு இல்லை. கை நெருங்க வழிகள் இல்லை. நான் போறப்ப உங்களுக்கு அறிமா இருந்துச்சு. பூவும் போட்டோடு இருந்துச்சு. நான் வந்து பாக்குறப்ப பூவும் இல்லை பொட்டும் இல்லை. கையில் இருந்த வளைவியும் இல்ல. சரி. கட்டிருந்த தாலியும் இல்ல. மங்களகரமா ஜாக்கெட்டும் இல்ல. மங்களகரமா கட்டிருந்த புடவையும் இல்ல. எல்லாம் அவுத்து போட்டு அம்மனை குட்டியோட நின்று. ஆமாடா ஓசோட படம் பார்க்கலாம்னு பாக்குறவாரு விதவி கோலத்தில் இருக்கிறான். விதவி கோலம்னா வெள்ளப்பையோட உழைத்து விதவி கோலத்தில் இருக்குது. அதே சொன்ன மாதிரி மங்களகரமா இருக்குது. அது நீ சீர பத்தினாட்டம். அது உங்க அண்ணன் கொண்டாடி சத்திரன் கொண்டாடி சீர வேலை. என்னுடைய மனைவி எப்படி இருக்கு தெரியுமா? விதவி கோலத்துல முண்டச்சு கோலத்தில் இருக்கிறார். நான் ஓடி சென்று என்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சு 4 கையினுடைய 1 மனைவிகளுக்கு 4 கையினுடைய பொண்டாட்டிகளுக்கு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒளிவிருச்சு. என்ன சொல்லிட்டு தெரியுமா? என்னுடைய பொண்டாட்டி முந்தான செடி எடுத்து அப்படியே தொடச்சு விட்டு அம்மா அந்த நியமிச்சவர் யாருன்னு கூறிடு. அப்படி பண்ணணும்னு முந்தான செடி அம்மா வேற இல்ல கண்ணீர் தண்ணீர் தம்பி வேற சொல்லாத. கண்ணீர் தண்ணி துடைக்கிறேன். சரி அப்படித்தான் செய்யணும். அப்படி சொல்லி கண்ணீர் தொடச்சுக்கிட்டு அம்மா இந்த நிலைமைச்சவர் யாருன்னு கூறினேன். பாஞ்சாலம் பகுதி மொழி தமிழுக்கு சீரும் சிறப்புமாக திருமணம் கரை முடிந்தது.
அங்கு சென்று பார்த்தேன். நாட்டு மன்னர்கள் எல்லோரும் இருந்தார்கள். நீங்கள் ஒருவர் மட்டும் கலவில்லை சொல்லி மன்னத்தில் சென்று கேட்டேன். மன்னர் நிமித்தார். உனக்கு ராமநாதபுரி எழுவன சின்னத்திலே இறந்து விட்டார் சொல்லிவிட்டார்கள். சண்டலா பாவிங்க செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் செத்து இருப்பாங்க? ஏன் சொல்லிப்பாங்க? எதுக்கு சொல்லிப்பாங்க? உன் பொண்டாட்டிய வச்சுக்கலாம்னு வச்சுக்குவாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அரசுக்கு 2 பேருக்கு செயலாளர் மன்னருக்கு 2 பேரா 3 பேரா? இன்னைக்கு 3 பேர் 2 பேர் இல்லையா? 2 பேர் வச்சுக்குவாங்க. 2 பேர் வச்சுக்குவாங்க. அவர் பெரிய மகாராஜா மட்டும் தவறான ஆளு. ஓஹோ, அந்த வேலைக்கு ஆகாது. அதுக்கு அந்த வேலையில ஆக்கில்ல. அந்த வேலைக்கு ஆக்கில்ல. இந்த 2 மணி நேரம் வச்சுக்குவாங்க. ஐயோ, விட்ட இடம் கண்ட பக்கம் சரி கணக்கா இருப்பாங்க. அப்படி சொல்லி எதுக்கு வச்சுக்குவாங்க? எதுக்கு வச்சுக்குவாங்க? ஏய், கணக்கு வேலைக்கியா? நான் செத்து போயிட்டு வச்சுக்க. நீ செத்துட்டா உன் மொட்டாடி கணக்கு பிள்ளை வேலை. ஆமா. உன் மொட்டாடி செத்துட்டா மயனுக்கு வரும். ஆமா. நீ வேற எதுவும் நினைச்சிடாத. வேற வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்கல்ல. இந்த குழாய்க்கு அந்த குழாய்க்கு சேராது. எங்க குளத்துக்கு அவங்க குளத்துக்கு ஏத்துக்காது இல்ல. அப்படி சொல்லி அம்மா, நான் தான் வீடு இருந்து விட்டேன். மீண்டும் அறுத்து தாயை எடுத்து கட்டி கொண்டு கட்டேன். நீங்கள் இப்படி உயிரோடு இருக்கும் பொழுது தாலியை வந்து தவிட்டு பாதையை போட்டுக்கொண்டு ஜாதி முறைப்படி முக்காடிட்டு மூலசேவம் காத்திருந்தோம். அதே போல பாஞ்சாங்குறிச்சி மண்ணுடைய மனைவி மக்களை தாலி வைக்க வேண்டும். 8ஓடு 8 திருத்துக்கள் முடித்து வரப்பட்டால் உனக்கு வச்சு முடிச்ச சாதம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டான். வீட்டுக்குள்ள மறுபடியும் உள்ள போயிட்டா. மறுபடியும் உள்ள போயிட்டா. 48 விருதத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு. அப்படியே வச்சிருக்க. ஆமா, அப்படியே வச்சிரு. காலைக்கு எந்த புள்ளில ஒரு 48 வருஷமா ஒரு வீடு இருக்குது. சரி, அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா பால் காய்ச்சி வந்துடலாம். கணக்கா சொல்றது. ஆமா, ஏன்னா அந்த வீடு பால் காய்ச்சல் கணக்கா இருக்கு. அப்படின்னு சொல்லி சரி என்ன செய்ய தெரியுமா? இப்படி சொல்லிட்டு போன பின்னாடி ராமநாதபுரி நிறுவன சிறை தன்னால விட்டு வந்த பாவி யாரு? சண்டால பாவி பாதிரி வெள்ளை. பகதூர் வெள்ளை தேவை. பகதூர் வெள்ளை தேவை. ஆமா. இது மண்டாட்டி. இப்ப கட்டினதோட 7 மண்டாட்டி. சரி. முத கட்டினது 6 மண்டாட்டி. 6. இந்த 7 பேர் தாலி அக்கணும். சரி. நாட்டு மக்களும் சேர்ந்துக்கிட்டு அங்கனையே அடிச்சுக்கிட்டு சாவணும். யார் சொல்றது? மொண்டாட்டி சொல்லுது. என் மண்டாட்டி சொல்லிட்டு உள்ள போய் பகதூர் வெள்ளை தேவை மொண்டாட்டி தாலி அறுத்தாத்தா. தாலி அறுத்தாத்தே வட்டி பிடிச்சி சாதம் போடுவேன். ஆமா. பிடிச்சி பிடி கஞ்சி ஊத்துவேன் அப்படின்னு உள்ள போயிட்டா. சரி. நான் எடுத்து சிந்தனை எடுத்து முடிவு. சரி. என்னுடைய மகளுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? 5 வயது பாலகன். சரி. 5 வயது பாலகனுக்கு திருமணமும் காயவிலை நடத்த வேண்டும். கல்கூர் பார்க்க வேண்டும் சொல்லி சபதம் கட்டுறேன். பொய் சொல்ற? ஆமா. இப்பதான் 1வது பொய். இது விடிய விடிய வர விடியால வர. சரி. இது மட்டும் கண்டுக்காத தம்பி. இப்போ போய் பேசு. இப்ப போய் பேசு. கால் மில்லு போய் பேசுறாத. ஏன்னா பேசுவேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமை தானே. சரி. எல்லாரும் மன்னிச்சுங்க. சரி. அதுக்கு இருக்கிற நிலைமை தான். ஆமா. அப்படின்னு சொல்லி நேரம் எங்க போறேன்? எங்க? பெரிய மகாராஜா போறேன். சரி. கும்பிட்டே குறி கிடைக்கும். ஆமா, கும்பிட்டு குறி கிடைக்கும் போது கொடுக்குற. அதான் கேட்டேன். பண்ணாத பண்ணவா கண்ணுள்ள போது என்னோட மகனுக்கு காயவிழாவும் திருமணம் கரை முடிக்க வேண்டும். கல்கூர் பார்க்க வேண்டும். ஆனால் அமெரிக்கப்படப்பட்ட அந்நியனோட துணைமகன் இருமையில் குறிவித்துக் கொண்டு விட்டார்கள். எங்க சென்றாலும் தப்பு கழுவ முடியாது மன்னா என்று கூறினேன். வந்தவர்களே, என்ன வார்த்தை இருக்கிறாய்? பால் மரியாதை பாலகனுக்கு திருமணமும் காயவிழா நடத்த வேண்டுமா? வேண்டாம் மந்திரி, வேண்டாம். உன்னுடைய மகன் திருமணத்தில் காயவிழாவை அடுத்து வைத்துக் கொள்ளும் கூறினார்கள். மன்னா, இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம். இப்ப சாவன காலை சாவன. இப்ப சாவனா அப்போ சாவணும். எப்போ சாவன தெரியாது. எப்போ சாவன எனக்கே தெரியாது. கண்ணல்ல போது என்னுடைய மகனுக்கு கண்ணழக பார்க்க வேண்டும் மன்னா என்று கூறினேன். மத்திய மகளே, எங்கா சென்று வட்டிக்காத கழுவுக்காத நெல் வாங்கி வருங்கள். அடுத்தமாக வட்டி முதலமாக திருப்பி கட்டுக்கொள் கொண்டு கூறினார்கள். மன்னா, என்ன நம்பி யார் தருவாங்க? நல்ல நாளே தர மாட்டாங்க. யாரு தர்றா? யாரு தர்றா? ஒருத்தருமே தர்றது இல்ல. ஒருத்தரே தர்றது இல்ல. எச்செலும்பு போன உடம்புக்கு தருவாங்களா? சரி, தரவே மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி நேர சபதங்களுக்கு எங்க போறேன்? அவர்கிட்ட பொய்யான வாசகத்தை பேசுறேன். ஐயா, தாங்கள் கருத்திற்கு பட்டமலை வாழ்த்து படி கொடுத்தால் எங்கேயா சென்று வட்டிக்காக நெல்வாய்க்கு வருகிற மன்னா என்று கூறினேன். எடுத்து கொடுத்த பட்டமாலை பிடித்த கையல் சென்றேன் எளியவனிடம். அங்க போய் நறுக்கிற ஒரு பொய். என்ன பொய்? மன்னார் மன்னவா பாளையம் விட்டு கூடி 136 பட்ட நிலையம் கரைச்ச கொட்டாரம் சென்று கொள்ளையடித்து விட சொன்னார். இதோ பெரிய மகாராஜர் கட்டிருக்கிறார்கள். பாருங்கள் பட்ட வாழ் என்று கூறினேன். எளிய பாண்டியர் 1000 கம்பளம் 100 மணி வளம் 64 பத்திரங்கள் அழிப்பை தெரியன் கூட சென்றோம். பாளையம் கோட்டை. பாளையம் கோட்டை கவர்க்கூடிய எத்தனை பேரு? 3 பேரு. கருப்பண தேவர், வேளாண் குடும்பம், பாண்டி தேவர், இவர் 3 பேரு காவலுக்கிறாங்க. அவனும் கொஞ்சம் நெல் உடுங்க கேட்டேன். செத்து போன வாக்குசி கேட்டேன். என்னுடைய மகன் திருமணத்தை நெல்லிட்டு கேட்டேன். நெல்லிட்டு கேட்டால் மரியாதை போடான்ட்டு எந்திரின்ட்டு எந்திரிச்சு போட்டா அவங்க சொன்னது. அவங்களுக்கு கைகள் ஏற்பட்டு கப்பலத்து மாலை ஏற்றி விட்டு பாருங்க. கப்பலத்து மாவுக்கு அவங்களுக்கும் கை கல்கள் ஏற்பட்டு கருப்பண தேவர், வேளாண் குடும்பம், பாட்டி தேவர்கள் 3 பேரையும் கொண்டு விட்டார்கள். கொண்டது மட்டுமல்ல, வைக்கப்பொருளை வச்சு தீ முடித்து விட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சு விட்டு நெல்லை சேகரித்து எல்லாமாக விட்டது ஓட்ட பாலத்தை வைத்திருக்கின்றேன். நல்லவன் பொருள் அடிக்க வேண்டும். கூடுவை இருக்கணும், குடிய பறிக்கணும், நல்ல நல்ல வேலை செய்யணும். 10 வருகிற மண்ணிடத்திலே, சென்று வருகிற மண்ணிடத்திலே, போய் வருகிறேன் மண்ணிடத்திலே. I don't
உலகம்